ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். ஸ்லோ மோஷன் இல்லைனா ரஜினி சாரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ராம் கோபால் வர்மா சொல்லியிருக்கிறாரு. முதல்ல அவர் சொன்ன விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டிஸ்அக்ரி அப்படின்னு தான் சொல்லணும். அதை ஏற்றுக்கவே முடியாது, 1% கூட ஏற்றுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதை ஏற்றுக்க முடியலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை ஏன் சொல்லி இவ்வளோ பெருசாக ஒரு வீடியோவாக பேசணுமா அப்படின்னு ஒரு தோணுச்சு. பட் இது வந்து பேசக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் வந்து ரஜினி சார் ஸ்லோ மோஷன் மட்டும் கிடையாது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பேச போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஸ்லோ மோஷன் அப்படின்றது தமிழ் சினிமா எந்த அளவுக்கு ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கு அப்படின்றத நம்ம பேச போகிறோம். முதல்ல ரஜினி சார் ஒரு நடிகர் கிட்டத்தட்ட 174 படம் கிட்ட பண்ணவரை அவர் வந்து ஸ்லோ மோஷன் மட்டும்தான், அவர் ஸ்லோ மோஷன்லாம் ரஜினி சாரே கிடையாது அப்படின்னு ஒரு சொல்கிற விஷயம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லா தமிழ் ரசிகராக இருக்கட்டும், ஸோ பொதுவாகவே சினிமா ரசிகர்கள் அதுக்கு மேலே ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஹார்டாக வந்து ஹிட் ஆகும் மனசுக்குள்ளே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து நாட் ஒன்லி ஒரு 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 மாஸ் ஹீரோவை தாண்டி ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு ரொம்ப ஒரு ஒரு 1-2 படம் சொன்னாலே அது வந்து போதுமானதாக இருக்கும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா முள்ளும் மலரும், அந்த படத்தில் அந்த மனுஷன் எல்லா டைப் ஆஃப் கேரக்டரும், அதாவது இந்த ஏஜ்டு கேரக்டர் எல்லாத்தையும் வந்து அந்த மனுஷன் எவ்வளோ அழகாக ஒரு கண்ணில் வந்து அந்த எமோஷனல் எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா 3 முகம், அதில் எல்லா கேரக்டருக்கும் அவருடைய டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். முக்கியமாக ரஜினி சாருடைய டைலாக் டெலிவரி வந்து டப்பு 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 டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஒரு ஆக்டருக்கு அது ரொம்ப 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 பெரிய விஷயமா தேவையான ஒன்று தான். ஸோ அதில் வந்து தலைவன் மாஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து ஜெயிலர் பார்த்துருப்போம். பொதுவாக ரஜினி சாருக்கு அவருடைய ப்ளஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை வந்து ஒரு சுச்சுவேஷனில் அவருடைய ஆக்டிங் மூலமாகவும் ஒரு சைலண்ட்டான ஆக்டிங் மூலமாக கண்ணால் நம்மளை வந்து அழுக வைப்பார். அதாவது சிரிச்சுக்கிட்டே மனசளவில் ரொம்ப ஒரு பாரமாக இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி சிரிப்பான் அப்படின்றதுக்கு இந்த மனுஷன் வந்து நிறையா படங்களில் வந்து சொல்லலாம். ஈவன் அண்ணாமலையில் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே அந்த காரை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு அப்படியே வந்து குறுக்க நெருக்க நடப்பார். அதெல்லாம் வந்து அவர் ஆக்டிங்கில், அதாவது ஒரு நடக்கிறதுலே இந்த மாதிரி விஷயம் ஒரு ஃபீல் பண்ண வைக்க முடியுமா அப்படின்றத ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி தளபதி படத்தில் அந்த ஒரு ட்ரெயின் ஒரு சீன் வரும். அப்போ வந்து 2 பேருமே சேர்ந்து ஒரே மாதிரி இப்படி திரும்பி பார்க்கும்போது அவருடைய கண்ணு வந்து ஒரு 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 விஷயம் பேசும். அதெல்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் அவள் தான் உங்கள் அம்மா அப்படின்னு வந்து தளபதியில் சொல்லும்போது அதுவும் வந்து ஒரு 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 மேசிவான ஒரு ஆக்டரை ஒரு எமோஷனல் ஹேண்டில் பண்ணுற ஒரு மனசில் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலரில் வந்து தரரா தரராரா அப்படின்னு நான் அந்த பிஜிஎம், ஐ மீன் நான் சும்மா பேருக்கு நான் வாயில் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து அந்த சீன் வந்து ஞாபகம். இன்ன வரைக்கும் நிறைய பேர் வந்து மச்சான் உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து கிஃப்டாகவும் எமோஜியாகவும் ஷேர் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கை எப்படிரா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப அந்த மனுஷனால் வந்து இப்படி தான் அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து ஆக்டிங்கில் ரொம்ப அழகாக காமிக்க முடியும் அப்படின்றது தான் உண்மை. ரஜினி சாரை வந்து பா ரஞ்சித் டைரக்டர் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக கபாலியாக இருக்கட்டும், காலாவாக இருக்கட்டும், ரஜினி சாரும் முழுக்க முழுக்க யூஸ் பண்ண ஒரு டைரக்டர். ரீசெண்டாக அது அந்த படத்தில் ஃபுல்லாக அந்த மனுஷன் வந்து லவ்வு மாஸ் சீன்ஸு எல்லாத்துலேயும் செம்மையாக வந்து பின்னி படல் எடுத்திருப்பார். சிவாஜி படத்தில் சங்கர் சார் நிறையா இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பார், அந்த பூவா தலையா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கும்போது கையில் ஒன்றுமே இல்லை, ஒரு மனுஷன் வந்து கண்ணில் வந்து எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ எமோஷ்னலாக வந்து கண், அப்புறம் வந்து அவருடைய அந்த ஃபேஸை எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாக எவ்வளோ விஷயங்களை அவர் எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணிப்பார். ஒவ்வொரு ஷாட்லேயும் ஒவ்வொரு மாதிரி அதை நமக்கு வந்து ஃபீல் பண்ண வச்சுருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து இந்த மாதிரி சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது இந்த எக்ஸாம்பிள் எனக்கு போதும். எனக்கு தெரிஞ்சு சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். இது சும்மா ஒரு 0.011% எக்ஸாம்பிளே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஸ்லோ மோஷன், ஈவன் ஸ்லோ மோஷன் தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய ஒரு ஆக்குப்பை, அதாவது தமிழ் சினிமா மாஸ் ஹீரோ அப்படின்னாலே ஸ்லோ மோஷன் இருந்தால் தான் மாஸ் ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அதிகமாக டாக் இருக்கும். ஈவன் இப்போ இருக்கிற ஸோ நம்ம வந்து டாப்பில் இருக்கிற எல்லா ஸ்டார்ஸுக்குமே, ஏன் தமிழாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும், எல்லா படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்டார்ஸ் எல்லாருக்குமே ஸ்லோ மோஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம்தான். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சி படத்துலையும் எல்லாருமே அஜித் சாரோட மாஸ் சீன் இல்லை, மாஸ் எலமெண்ட் இல்லை, மாஸான ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான ஒரு டாக் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. பட் உண்மை என்னென்னா அதில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் வந்து இருக்காது. ஒரு ஆக்டர் வந்து அவர் ஒரு ஆக்டராக வந்து காமிக்கணும் அப்படின்னா அங்கே வந்து ஸ்லோ மோஷன் தேவையில்லை. அவரை வந்து அவர் ஆக்டராக அவரை வந்து நம்மளை வந்து ஃபீல் பண்ண வச்சா மட்டுமே போதுமானது.
ஸோ தமிழ் ஆடியன்ஸும் தமிழ் சினிமா ரசிகர்களும் அந்த ஸ்லோ மோஷனை வந்து அதிகமாக விரும்புகிறோம் நம்ம. ஸோ அதுதான் தமிழ் சினிமா தொடர்ந்து நமக்கு வந்து அந்த ஸ்லோ மோஷனில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் யாராக இருந்தாலுமே ஈஸியாக வந்து ஸ்லோ மோஷனில் ஒரு வீடியோ அப்படியே நடக்கிறாங்க வைக்கிறாங்க, அதை வந்து எடுத்து இப்படி கட் பண்ணி போட்டோம்னா வந்து மாசாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. ரீசெண்டாக மியூசிக் டைரக்டர் தேவா அவர்களுடைய ஒரு கான்சர்ட் நடந்துச்சு. பாட்ஷா படத்தில் ரீ ரெக்கார்டிங் நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து காமிச்சாரு. அந்த அந்த மியூசிக் போட்டுட்டு வந்து ரஜினி சார் நடந்து வருவார்ல, அது பிக் ஸ்க்ரீனில் வந்து போடுறாங்க. அது எம்டியாக பார்த்தாலே அதை பார்க்கும்போது ஐ மீன் மியூசிக் இல்லாமல் ஒன்று, மியூசிக்கோட ஒன்று தனியாக அப்படின்ற மாதிரி கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அது தனியாக பார்க்கும்போது, அதாவது மியூசிக்கே இல்லாமல் அவருடைய அந்த நடை அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஸோ அதெல்லாம் வந்து இங்கே கம்பேர் பண்ணும்போது ஒரு மாதிரி காண்டாகுது அப்படின்றது தான் உண்மை. அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் வந்து நம்ம வந்து விடாமுயற்சிக்கே நிறையா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எங்களுக்கு வந்து மாஸ் படமாக இல்லை, எனக்கு தெரிஞ்சு அஜித் சார் வந்து ஆக்டிங் பேஸ்டான ஒரு படத்தை நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இதை பண்ணியிருப்பார். அது எல்லாருமே வந்து இது அப்படி இருக்குது, இது மாஸ் எலமெண்ட் இல்லை, நாங்கள் இப்படிப்பட்ட அஜித் சாரை வந்து நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப சங்கடப்பட்டிருப்பார் அப்படின்றது தான் உண்மை. எனக்கு இந்த படம் பண்ணணும்னு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு பிடிச்ச அந்த மனுஷன் பண்ணியிருக்கிறாரு. அதாவது அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும்ல, எப்பயுமே ரசிகர்களுக்காக அந்த ஸ்லோ மோஷன் பிஜிஎம் ரசிகர்களை எலிவேட் பண்ணுறது, அதெல்லாம் தாண்டி நான் எப்படியும் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். அதை எல்லாருமே கொஞ்சம் அவரை கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து கிடைக்குது. அண்ட் ஒரு ஆக்டராக அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படின்றது நமக்கும் வந்து தெரியும். ஈவன் ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்லோ மோஷன் தான் ஒரு ஆக்டரை தீர்மானிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு பொழுதும் ஏற்றுக்க முடியாது. ஸ்லோ மோஷன் ஒரு எலிவேஷன் கொடுக்குமே தவிர ஒரு ஆக்டரை ஒரு ஆக்டரையே வந்து ஸ்லோ மோஷன் தான் உருவாக்குச்சு அப்படின்றத ஒருபோதும் ஒத்துக்கொள்ள முடியாது. எஸ் ஆப்வியஸ்லி ஸ்லோ மோஷன் சீன்ஸ் வந்து ஒரு மாஸான ஒரு விஷயம் வந்து நமக்கு கொடுக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஸ்லோ மோஷன் ஒரு நடிகரை முழுசாக இவர் அப்படி தான்ப்பா அப்படின்னு வந்து இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இஃப் நீங்கள் இதை அக்ரி பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் வந்து ரஜினி சார் ஸோ தலைவர், அவர் எப்பயும் தலைவர் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எல்லார்ட்டையும் போயிட்டு இதுதான் காரணம் அதுதான் காரணம் நம்ம வந்து சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம பெருசாக யோசிக்காமல் அப்படியே ஃப்ளோவில் அப்பா போங்கப்பா அப்படின்னு சொல்லி விடுறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் என்றும் தலைவர், என்றும் சூப்பர் ஸ்டார், என்றும் ரஜினிகாந்த் அப்படின்னு அந்த சொல்லும் போது ஒரு பவர் இருக்குங்க. ஸோ ரஜினி சாருடைய படங்கள் அவர் ஆக்டிங் பேஸாக பண்ணதில் என்ன படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எவ்வளவு மாசான, அதாவது எவ்வளோ ஒரு ஃபீல் கொடுக்கும், எமோஷனல் கனெக்ஷன் கொடுக்கும். அவர் சும்மா நடந்து வந்தாலே செம்மையாக இருக்குங்க. ஏன்னா ஈவன் இப்போ நிறைய பேர் பேசுகிறது என்ன அப்படின்னா, அந்த மனுஷன் எங்கேயாவது ஒரு ஆடியோ லான்ச்சோ ஈவன் நாங்களும் வந்து பார்க்கும்போல நாங்களும் வந்து பார்த்துருப்போம், ஒரு பவுன்சர்ஸ் அவ்வளோ குடுன்னு ஓடி வருவாங்க அவருடைய அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல். ஸோ அவர் சும்மா நடந்து வந்தாலே அவ்வளோ பெரிய மாசு தான். ஸ்லோ மோஷன் நாட் டிசைட் அப்படின்றத இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் சொன்னோம். நன்றி. ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட்.